இறையிறக்க ஆண்டவர் நமக்கு விடுதலை தரும் நாளாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவின் அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று விடுதலை தரும் இறையிறக்க ஆண்டவரின் திருவிழாவை கொண்டாடுவோம். அன்று நாம் இயேசு கிறிஸ்து அருளிய 12 வாக்குத்தத்தத்தை கடைபிடிப்பதன் மூலம் நாம் விடுதலை பெறுவோம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களால் நம் வாழ்வில் அந்த பாவம் தடையாகவோ அல்லது சாபமாகவோ அமையலாம். நம் தலைமுறையின் வாழ்விலும் அது தடையாக அமையலாம். இந்த 12 வாக்குத்தத்தத்தை கடைபிடிப்பதன் மூலம் அந்த தடைகள் நீக்கி நமக்கு இறையிறக்க ஆண்டவர் விடுதலை தருவார். முதலாவது, இறையிறக்க ஆண்டவரின் திருவுருவ படத்தை வணங்குபவர்கள் ஒருபொழுதும் அழிந்து போக மாட்டார்கள். இரண்டாவது, உயிர்ப்பு திருவிழாவிற்கு அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமையை இறையிறக்க திருவிழாவாக கொண்டாடுங்கள். அந்த நாளில் ஒரு ஆன்மா அல்லது ஒரு நபர் என்னை தேடி என்னுடைய இரக்கத்திற்கு வரும் பொழுது என்னுடைய இரக்கத்தால் அவர்களுடைய பாவங்களை முழுமையாக மன்னிப்பேன் என்கிறார். மூன்றாவது, யாரெல்லாம் இந்த இரக்கத்தின் ஜெபமாலையை பறைசாற்றுகிறார்களோ அவர்கள் அனைவரும் உங்களுடைய மரண வேளையில் இரக்கம் கிடைக்கும் என்கிறார். நான்காவது, இறையிறக்க திருவிழா அன்று பாவ சங்கீர்த்தனம் செய்து நீங்கள் தயார் நிலையில் அல்லது அருளின் நிலையில் முழு திருப்பலி பங்கெடுத்து நற்கருணை பெற்றால் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களில் இருந்தும் தண்டனையில் இருந்தும் விடுதலை பெறுவீர்கள். ஐந்தாவது, குருக்களுக்கானது. பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது பாவிகளுக்கு இரக்கத்தின் ஜெபமாலையை பரிகாரமாக கொடுங்கள் என்கிறார். ஆறாவது, இறையிறக்கத்தின் மகிமையை பறைசாற்றுபவர்களுக்கு உங்களுடைய இறுதி நாள்களில் நான் அவர்களுக்கு விதி கர்த்தாவாக இருக்க மாட்டேன், மாறாக இரக்கத்தின் ஆண்டவராக இருப்பேன் என்கிறார். ஏழாவது, எனக்கு மிகவும் பிடித்த ஜெபமாக பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்கும் இறையிறக்க ஜெபம். இதை ஜெபிப்பவரின் ஜெபம் கேட்கப்படும் என்கிறார். எட்டாவது, உலகின் பாவங்களை விட என்னுடைய இரக்கம் பெரியது என்கிறார். ஒன்பதாவது, குருக்களுக்கானது. குருக்களே, நீங்கள் இறையிறக்க ஜெபமாலையை மற்றவர்களுக்கு பறைசாற்றும் பொழுது உங்களுக்கு மிகுந்த வல்லமையை நான் தருவேன் என்கிறார். பத்தாவது, என் விருப்பத்திற்கு இணங்க உங்கள் தேவைகளை இறையிறக்க ஜெபத்தின் மூலம் நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். 11வது, மரிக்கும் தருவாயில் உள்ளவர்களின் அருகில் அமர்ந்து இறையிறக்க ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது நான் மரித்தவருக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நடுவராக அல்லாமல் இறையிறக்க ஆண்டவராக இருப்பேன். 12வது, என்னுடைய மரண வேளையான பிற்பகல் 3 மணியளவில் என்னுடைய மரணத்தை நினைத்து அதில் நான் பட்ட வேதனையை நினைத்து இரக்கத்தின் ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபங்களும் உலகில் உள்ளவர்களின் ஜெபங்களும் கேட்கப்படும் என்கிறார் ஆண்டவர். எனவே நாம் அனைவரும் நாளை பிற்பகல் 3 மணியளவில் இறையிறக்க ஜெபமாலையை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நாளை பிற்பகல் 3 மணி அளவில் அனைவரும் வீடியோவில் இணைந்து ஜெபிப்போம். நன்றி.